தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். மலமல்ல தேனடை, விக்கிரவாண்டி மக்கள் நிம்மதி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ளது கேஆர் பாளையம் கிராமம். இங்குள்ள குடிநீர் கிணற்றில் மர்ம நபர்கள் மனித கழிவை கலந்துவிட்டதாக பொதுமக்கள் புகார் அளித்தனர். அதன் பேரில் கஞ்சனூர் போலீசார், தாசில்தார், விஏஓ உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். கிணற்றுக்குள் மிதந்த பொருட்களை எடுத்து ஆய்வு செய்த போது அவை மலமல்ல தேனடை என்பது தெரிய வந்தது. கிணற்று நீரை சோதனை செய்துவிட்டோம், அது முற்றிலும் பாதுகாப்பான குடிநீர் என விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் பழனி தெரிவித்தார். அது மட்டுமின்றி கிணற்றை சுற்றி கம்பி வேலி அமைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இதனால் கிராம மக்கள் நிம்மதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. இந்த வழக்கில் குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. இந்த சூழலில் விக்கிரவாண்டி அருகேயும் குடிநீர் கிணற்றில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக வந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியது. முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூறு, சவுக்கு சங்கர் மீது 8வது வழக்கு. தமிழக காவல்துறை ஏடிஜிபி குறித்தும் பெண் போலீசார் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த 4ஆம் தேதி கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து சென்னை, திருச்சி, ஊட்டி ஆகிய மாவட்டங்களிலும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது அவரது காரில் கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் அவர் மீது கஞ்சா வழக்கும் பாய்ந்தது. இந்நிலையில் கோலமாவு சந்தியா என்ற தலைப்பில் இழிவாக கட்டுரை எழுதியதாக பத்திரிகையாளர் சந்தியா அளித்த புகாரின் பேரிலும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். கோவை கிரைம் எஸ்ஐ சுகன்யா, தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி, திருச்சி மாநகர பெண் காவலர், சேலம் சப் இன்ஸ்பெக்டர் கீதா, பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் கஞ்சா வழக்கு என சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டார். இப்போது சவுக்கு சங்கர் மீது 8வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேட்டி கொடுத்ததாகவும் அது இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாகவும் நேதாஜி பேரவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்து என்பவர் கோவை ரேஸ்கோர்ஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறு பேட்டியை ஒளிபரப்பியதாக ரெட்பிக்ஸ் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுவாதி தாக்கப்பட்டது உண்மை, ஒப்புக்கொள்கிறதா ஆம் ஆத்மி? டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டுக்கு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி சுவாதி மாலிவால் சமீபத்தில் சென்றார். அப்போது அவரை கெஜ்ரிவாலின் தனி செயலர் பிபவ் குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது குறித்து போலீசாருக்கு தெரியப்படுத்திய சுவாதி மாலிவால் முறைப்படி புகார் அளிக்கவில்லை. இந்த விவகாரம் இப்போது டெல்லி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. இந்த விஷயத்தில் மௌனம் காத்து வந்த ஆம் ஆத்மி கட்சி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டது குறித்து விளக்கம் அளித்துள்ளது. ஆம் ஆத்மி ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங் கூறியதாவது: முதல்வர் கெஜ்ரிவாலை சந்திக்க காத்திருந்த சுவாதி மாலிவாலிடம் பிபவ் குமார் நடந்து கொண்ட விதம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த விவகாரம் முதல்வர் கெஜ்ரிவால் கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. பிபவ் குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சுவாதி மாலிவால் அமைதியாக இருக்கிறார், ஒட்டுமொத்த விவகாரத்தையும் மூடி மறைக்க முயற்சி நடக்கிறது என दिल्ली भारतीय जनता தலைவர் वीरेंद्र सचादेव கூறியுள்ளார். एक बहुत ही निंदनीय घटना घटित हुई जिसके बारे में आप सबको बताना चाहता हूं. कल सुबह अरविंद केजरीवाल जी के आवास पर स्वाति मालीवाल जी मिलने के लिए पहुंची थी. ड्राइंग रूम में इंतजार कर रही थी. इस बीच विभव कुमार जी वहां पे आते हैं और उन्होंने स्वाति मालीवाल जी के साथ बहुत बदतमीजी की, अभद्रता की. इस पूरे मामले की जानकारी 112 नंबर पे कॉल करके स्वाति मालीवाल जी ने पुलिस को दी. इस घटना की जितनी निंदा की जाए कम है.
अरविंद केजरीवाल जी ने पूरी घटना को संज्ञान में लिया है और इस पूरे मामले में सख्त कार्रवाई करने को कहा है। जहां तक स्वाति मालीवाल जी का प्रश्न है, स्वाति मालीवाल जी ने देश के लिए, समाज के लिए बड़े काम किए हैं। पार्टी की पुरानी और सीनियर लीडर में से एक हैं। हम सब उनके साथ हैं और निश्चित रूप से ये जो पूरा प्रकरण हुआ है इसको मुख्यमंत्री जी ने गंभीरता में संज्ञान में लिया है और इस पे कार्रवाई करेंगे। आम आदमी पार्टी ऐसे लोगों का समर्थन नहीं करती है, ये स्पष्ट करना चाहते हैं। திடீரென பெருக்கெடுத்த வெள்ளம், டூரிஸ்டுகளை மீட்ட வனத்துறையினர். தேனி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக மழை பெய்கிறது. இதனால் கும்பகரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடந்த 2 நாட்களாக அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து 2 நாட்களுக்கு பிறகு கும்பகரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. இன்று அதிகாலையிலேயே தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவிக்கும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வர துவங்கியுள்ளனர். அருவிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் முன்பாக சோதனைச்சாவடி அருகிலேயே வாகனங்களை நிறுத்திவிட்டு அருவிக்கு நடந்து சென்று குளித்துவிட்டு வருவது வழக்கம். நேற்று மாலை 6 மணிக்கு 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்துவிட்டு வனத்துறை சோதனைச்சாவடி அருகே உள்ள தரைப்பாலத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் தண்ணீர் வரத்து திடீரென பல மடங்கு அதிகரித்தது. வனத்துறை சோதனைச்சாவடி அருகே தரைப்பாலத்தை மூழ்கடித்து வெள்ளம் சீறி பாய்ந்தது. வெள்ளம் வரப்போவதை முன்கூட்டியே உணர்ந்த வனத்துறையினர் தரைப்பாலத்தில் நடந்து சென்ற 10க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்டு பாலத்தின் மேல் பகுதியிலேயே காத்திருக்க வைத்தனர். எஞ்சிய 10க்கும் மேற்பட்டோர் சோதனைச் சாவடியிலேயே தடுக்கப்பட்டனர். ஒரு நேரம் வண்டி போகாது கிடக்க. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு தண்ணீர் வரத்து சற்று குறைந்த பிறகு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பாலத்தை கடந்து செல்ல வனத்துறையினர் உதவினர். வனத்துறையினரின் துரிதமான செயல்பாட்டால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு சுற்றுலா பயணிகள் சென்றனர். செங்கல்பட்டில் ஒரே இரவில் பறிபோன 9 உயிர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ஹமீத் சவுதியில் வேலை பார்க்கிறார்.
சில மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்காக சொந்த ஊர் வந்தார். நேற்று மீண்டும் சவுதி கிளம்பிய அவரை ஏர்போர்ட்டில் வழி அனுப்ப குடும்பத்தினர் காரில் சென்றனர். வழி அனுப்பிவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்தனர். அதிகாலை 4 மணியளவில் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் அருகே எதிர்பாராத விதமாக முன்னே சென்று கொண்டிருந்த லாரி மீது இவர்கள் சென்ற கார் அதிவேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் டிரைவர் சரவணன், அப்துல் ஹமீத் மனைவி 40 வயது ஜெய் பினிஷா, அவரது மகன்கள் 20 வயது மிக்சால், 12 வயது பைசல் ஆகியோர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். மற்றொரு 16 வயது மகன் அத்தல் படுகாயத்துடன் மீட்கப்பட்டார். அந்த சிறுவனை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். விசாரணை நடக்கிறது. இதேபோல் நள்ளிரவு 12 மணியளவில் புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஒன்று கல்பாக்கம் அருகே ECR சாலையில் இருந்த மரத்தின் மீது மோதி அப்பளம் போல் நொறுங்கியது. காரில் இருந்த 5 பேரில் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கி ஸ்பாட்டிலேயே இறந்தனர். 2 பேரின் நிலைமை சீரியஸாக இருந்தது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர்களும் சிகிச்சை பலனின்றி இறந்தனர். போலீஸ் விசாரணையில் 5 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள் என்பதும், இறந்தவர்கள் ராஜேஷ், ஏழுமலை, விக்கி, யுவராஜ் என்பதும் தெரிந்தது. அனைவருக்கும் வயது முறையே 25, 26 ஆகிறது. மற்றொரு நபர் குறித்து விசாரணை நடக்கிறது. நண்பர்களான இவர்கள் பாண்டிச்சேரி சென்று திரும்பும்போது போதையில் காரை ஓட்டி விபத்தில் சிக்கியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. லாரியின் டீசல் டேங்கில் மோதிய பஸ், பரிதாபமாக கருகிய 6 உடல்கள். ஆந்திரா பாபட்லா மாவட்டம் சீனக்கஞ்சத்தில் இருந்து 40 பயணிகளுடன் பிரைவேட் பஸ் ஒன்று நேற்று இரவு ஹைதராபாத் புறப்பட்டது. நள்ளிரவு 1:30 மணி அளவில் பல்நாடு யூரிவாரிபாளையம் அருகே சென்றபோது எதிரே வந்த டிப்பர் லாரி மீது பஸ் மோதியது. துரதிர்ஷ்டவசமாக லாரியின் டீசல் டேங்கில் பஸ் மோதியதால் டிப்பர் தீப்பிடித்து தீ மளமளவென பஸ்ஸுக்கும் பரவியது. நள்ளிரவு நேரத்தில் தூக்கத்திலிருந்து விழித்த பயணிகள் அலறியடித்து வெளியேற தொடங்கினர். தூக்க கலக்கத்தில் காயத்துடன் பஸ்ஸில் சிக்கிய 4 பயணிகள், பஸ் மற்றும் டிப்பர் லாரியின் டிரைவர் வெளியேற முடியாமல் தீயில் கருகி பரிதாபமாக இறந்தனர். 20 பயணிகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. மற்றவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். காயமடைந்தவர்கள் குண்டூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர். பஸ்ஸில் பயணித்தவர்கள் பெரும்பாலும் ஆந்திராவில் நடந்த தேர்தலில் ஓட்டு போட வந்து ஊர் திரும்பியவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது. லிப்ட் அருந்து 2000 அடி ஆழத்தில் சிக்கிய 15 பேர். ராஜஸ்தானின் ஜூன்ஹுனு மாவட்டத்தில் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் நிறுவனத்துக்கு சொந்தமான கோலிஹான் சுரங்கம் உள்ளது. நேற்றிரவு கொல்கத்தாவில் இருந்து வந்த விஜிலன்ஸ் அதிகாரிகள் குழுவினர் சுரங்கத்தின் அடிப்பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து மேல் பகுதிக்கு லிப்டில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது லிப்டின் கம்பி அருந்ததில் சுரங்கத்தின் அடிப்பகுதியில் விழுந்து கிட்டத்தட்ட 700 மீட்டர் ஆழத்தில் 15 பேர் சிக்கினர். இரவு 8 மணி அளவில் விபத்து நடந்ததாக கூறப்பட்ட நிலையில் இருட்டில் மீட்பு பணிகளை செய்வது சிரமமாக இருந்தது. அதிகாலை முதலே மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. முதல் கட்டமாக காலை 7 மணி அளவில் 3 பேர் சுரங்கத்திலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டனர். முதலுதவிக்கு பிறகு அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் ஜெய்ப்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அடுத்து நடந்த மீட்பு பணியில் 5 பேரும், அடுத்ததாக 2 பேரும் மீட்கப்பட்டனர். 10 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதில் சிலருக்கு கைகளிலும் சிலருக்கு கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது என முதலுதவி அளித்த டாக்டர்கள் கூறினர். மீதமுள்ள 5 பேரை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது. 15 மணி நேர மீட்பு பணிக்கு பின் அவர்களும் மீட்கப்பட்டனர். துயர சம்பவமாக அதில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதாக பேரிடர் மீட்பு குழு அறிவித்துள்ளது. 14 பேரும் ஜெய்ப்பூர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். பெரும்பாலும் பலருக்கு கால் எலும்பு முறிந்துள்ளது. தொடர் சிகிச்சை அளித்து வருவதாக டாக்டர்கள் கூறினர். விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது. लोगों को निकाला है, अब बाकी उनका स्टेटस तो मेडिकल चेकअप टीम कर रही है. कहाँ इनको लेके जयपुर लेके जो जयपुर रेफर किया है और डॉक्टर्स ने जयपुर भी रेफर किया है. अभी जिनको लेके आया गया है 3 घायल, वो सभी मतलब घायल भी नहीं, अभी स्टेबल हैं. किसी को भी क्रिटिकल इंजरीज ऐसी नहीं है. सबको यहाँ पे एडमिट करवा दिया गया है और जो वहाँ से भी आ रहे हैं वो कंटिन्यूसली जैसे रेस्क्यू होते जा रहे हैं वैसे एम्बुलेंस उनको लेके आती जा रही है. तो भी एम्बुलेंस आने वाली है. किसी तरह का फ्रैक्चर है? हाँ जी, पैर में फ्रैक्चर है. मेजरली सबके पैर में फ्रैक्चर है. एंकल फ्रैक्चर है, टीबिया में फ्रैक्चर है. हाँ जी. கட்டுமான பணிகளை மீண்டும் துவங்க தமிழக அரசு அனுமதி.
தமிழகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்த வெளியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என தமிழக அரசின் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கம் உத்தரவிட்டது. சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக தொழிலாளர்களின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மே மாத இறுதி வரை இந்த நடைமுறை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ளதால் வழக்கம் போல் கட்டுமான நிறுவனங்கள் தங்களது பணிகளை தொடரலாம் என தொழிலக பாதுகாப்பு இயக்கம் அறிவித்துள்ளது. வெப்ப அலை மீண்டும் உச்சம் தொடும் வரை இந்த புதிய உத்தரவு அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோருக்கு உடலில் ஏற்படும் நீரிழப்பை ஈடு செய்யும் திரவ கரைசல்களை வழங்க அந்தந்த தொழிற்சாலை நிர்வாகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் தொழிலக பாதுகாப்பு இயக்கம் அறிவுறுத்தியுள்ளது.